உங்களை நீங்கள் எப்பாவது உணர்ந்திருக்கீங்களா? நீங்கள் எப்படி உணர்ந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். கொஞ்சமாக அலசி பார்த்தா தெரியா இருக்கும். நீங்கள் நேசம் நிறைந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் உணரும் பொழுது உங்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடைய சோகங்களை உணர்ந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் பாசம் நிறைந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் பாசம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு? அம்மா கிட்ட, தங்கை கிட்ட, காதலி கிட்ட, மனைவி கிட்ட, மகள் கிட்ட, இப்படி எத்தனை முறை பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு? நீங்க திறமையானவர்கள் அப்படின்னு நீங்க உணரும் பொழுது உங்களுக்காக விட்டு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இதை உணர்ந்திருக்கீங்களா? நீங்க புத்திசாலி அப்படின்னு உணரும் பொழுது எத்தனை முறை வாழ்க்கையில சறுக்கிருக்கீங்க? எத்தனை முறை நீங்க தோத்துருக்கீங்க? எத்தனை முறை முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா எப்பவுமே வெற்றியாளரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். உங்கள் வெற்றிக்கு எத்தனை பேர் தன்னையே விலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோங்க, நீங்கள் உங்களை உணர்றது நீங்கள் மட்டுமே இருக்கக்கூடாது, மற்றவர்களும் உங்களை எப்படி உணர்றாங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் உணர்வது சரியாக இருக்கும். நாளைக்கு சந்திப்போமா?